So previously we were discussing on AI search engines like ChatGPT, Gemini and போல நிறைய இதை பற்றி பார்த்தோம். அதோட continuation of the same podcast is this. So இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்க. At the end of this video, பெர்ப்ளெக்சிட்டின்ற ஒரு இப்போ புதுசாக வந்திருக்கிற ஏஐ சர்ச் இன்ஜின் அதோடைய ஃப்ரீ ரெஃபரல் கோட் லைக் 1 month ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கோட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஃப்ரீ ஃபார் 1 month ப்ரோ மோடில் இஃப் யூ யூஸ் திஸ் ரெஃபரல் கோட். So please watch till the end. And in this video, what we are going to mainly focus is என்னெல்லாம் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வச்சு அகாடமிக்லி எப்படி இதை யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராம்ஸ் கொடுத்தா நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து மாடிஃபை ஆகும், பெட்டராக இருக்கும். அண்ட் வாட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் திஸ் ஃபீல்ட் அப்படின்றத மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் டில் தி எண்ட். Like next word, prediction model. As it generates some words, அடுத்த word என்னவா இருக்கும் அப்படின்னா it actually works. This is how it works behind the scenes. So இப்போ நீங்க 0.9 greater than 0.11 இந்த மாதிரிலாம் நீங்க கேட்கும் போது sometimes it makes a mistake. Say உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அது கரெக்டா பண்ணிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து ரிசல்ட் ஸோ இப்போ இந்த O4 மினின்றது வந்து இட்ஸ் திங்கிங் மாடல். ஸோ திங்கிங் மாடல் வந்து இட் வில் கோ டீப்பர் அண்ட் ஒரு டூல்ஸ்லாம் அதுக்கு அவைலபிளா இருக்கும். அவங்களோட நோட் புக்லாம் இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டைஸ் ஆயிடுச்சு. பிடிஎஃப்ஸ் போட்டுட்டு யூ கேன் ஆஸ்க் இட் டு லைக் ப்ரிப்பேர் சம் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆஸ்க் யூ சம் சாம்பிள் கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஓகே ஐ எம் ஸ்டக் ஹியர் இது எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு கேட்டா இட் இஸ் கோனா கிவ் யூ அ சொல்யூஷன் ஃபார் தட். வேணா நம்ம இப்போ பாருங்களேன், இப்போ வந்து கிவ் மீ சம் சாம்பிள் கொஸ்டின்ஸ் ஃபார் ப்ராபபிலிட்டி practice. I mean நம்ம ஸ்கூல்லலாம் நிறைய அது பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். 11th 12th ஈவன் 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து உங்களுக்கு வந்துருக்கும். So it will think and give you some questions. Let's see என்ன கொடுக்குது அப்படி. So basic probability வந்து coin toss, cards, dice roll இந்த மாதிரி அது கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா it's able to identify from the data it has. All these AI models இது எல்லாமே வந்து it has been trained on a humongous amount of volume of data which is available on internet. Internetல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய இருக்கு. அதுல இருந்தா இது ட்ரெயின் பண்றாங்க. So it is able to get that easily. So இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா திங்க் ஒன்றும் பண்ணிட்டு இருக்கு. ஓகே ஒன் மினிட். பேசிக் ப்ராபபிலிட்டி, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி நீங்க டைகன் ஃபோர் இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இல்ல மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதுவே டிஃப்ரெண்ட். இது பேசிக் மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 11 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. சே ஐம் ஹேவிங் த ப்ராப்ளம் வித் திஸ் 9th ப்ராப்ளம். என்னால வந்து இது ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்னாக்கா கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு நம்ம கேட்டா வித் கொஸ்டின் 9 ஆல்சோ எக்ஸ்பிளைன் ஈச் ஸ்டெப் இப்படின்னு போடும்போது it will teach you like a உங்களுக்கு ப்ராபபிலி ஸ்கூல் டீச்சர்ல கூட இவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கு வந்து ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. பட் இட் பிரேக்ஸ் டவுன் ஈச் ஸ்டெப். கொஸ்டின் என்ன, கீ கான்செப்ட் என்ன, இதுதான் கீ கான்செப்ட் வந்து ஈவெண்ட் ஏயா இல்லை ஈவெண்ட் பியா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், டிஃபைன் தி ஈவெண்ட்ஸ், கால்குலேட் த ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈச் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட எஜுகேஷன் இதுலயும் வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். Because you brought this topic in, I would like to ask, like, do you think ChatGPT AI models can replace a teacher? Because students can ask some questions and get answers instantaneously, and ரொம்ப நல்லா கூட explanation கிடைக்கிறதுனால. So how do you think? நீங்க ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. I don't think so, at least not immediately. ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் நீட்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ். இப்போ நான் வந்து எனக்கு என்ன தேவைன்றதை நான் கிளியரா ஐ வாஸ் ஏபிள் டு ஆர்டிகுலேட் அண்ட் புட் இட் இன் த சிஸ்டம். எனக்கு இதை சொல்லி இதை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்றது. நாட் எவ்ரிபடி ஐ மீன் எல்லா சில்ட்ரனும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன தேவைன்றதை அவங்களால ஒழுங்கா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதான்றது நம்மளுக்கு தெரியல. And that is where the teacher's role comes in. Teacher வந்து okay, the student needs attention here, but an AI model is agnostic to these things. It is not necessarily a good or bad teacher, it just does what it does. And also the prompts matter. நம்ம எப்படி அதை prompt பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் we get a response. If the prompts are not accurate enough, maybe we may not get the actual response. Okay. Actually prompt engineering அப்படின்ற ஒரு ஃபீல்டே வந்து எமர்ஜ் ஆயிட்டு. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து என்னன்னா
a lot of jobs in companies, they are looking for candidates who can write good prompts. ஓ இப்போ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டா ஏஐ இருந்து எடுக்க முடியுதா அப்படின்றது வந்து ஒரு ஃபீல்டா இவால்வ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நீங்க வந்து கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் ஜாப் போஸ்டிங்ஸ் ஃபார் ப்ராம்ப்ட் engineer. ஸோ தட் இஸ் நைஸ் ஃபீல்ட். Oh, it's really a new field. Like I have not heard about it before. இப்போ after ChatGPT லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஃபீல்டே வந்து எவால்வ் ஆயிருக்கு கரெக்டா? So it has come out. ப்ராம்ப்ட்ன்றது வந்து ஐம் செட்டிங் த பேசிக் கான்டெக்ட். அந்த கான்டெக்ட் வந்து ஐம் கிவிங் டு த ஏஐ. இதுதான் இன்ஃபர்மேஷன், இதுதான் ஐம் எக்ஸ்பெக்டிங் யூ டு டூ, இந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஏஐக்கு செட் பண்றேன். ஸோ கான்டெக்ட் நம்ம கொடுப்போம். கான்டெக்ட் வந்து யூ ஆர் ஃபிசிக்ஸ் டீச்சரா, ஃபிசிக்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லி நான் கான்டெக்ட் கொடுத்துருவேன். வி ஹாவ் an exam tomorrow. So you aren't we are referring to the ChatGPT. ChatGPT, yes, exactly. Okay. So you have to set a question paper with 10 questions. சும்மா போடுவோம். On the chapter laws of motion இப்படின்ற டாபிக்ல வந்து we are asking it to set the question paper. பட் இங்க எங்க ப்ராம்ப்டிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு தேவை. லைக் அந்த எனக்கு வந்து பேசிக்கலி ஐ வாண்ட் யூஸ் 3 type of questions. Okay, let's இது மட்டும் சொன்னா okay, you go forward, we'll see. 3 types of questions. So ஒன்னு வந்து numerical questions. So இதெல்லாம் மென்ஷன் பண்ணனா அது ரேண்டமா ஜெனரேட் பண்ணி இருந்திருக்கும் கரெக்ட்டா? இப்போ ரேண்டமா ஜெனரேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி ஐ அம் நாட் a good prompt engineer, but let's see என்ன எப்படி வருது அப்படினு. Theoretical questions. So something that we have to work on or in futureல வந்து முதல்லலாம் லைக் கம்ப்யூட்டர் கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருந்தது. இப்போ வர காலத்துல இட்ஸ் லைக் ப்ராம்ப்டிங் கத்துக்கணும். எல்லாருக்கும் அது லைஃப் ஸ்கில் மாதிரி ஜெனரல் மாதிரி இருக்கு. கண்டிப்பா. Advanced reasoning questions. So இந்த மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். Question, you have to set a question paper அப்படின்னு சொல்றேன். And 10 questions இந்த மாதிரி 3 டைப்ல பண்ணு அப்படின்னு சொல்றேன். And mark each question based on mark இல்ல, tag each question based on the type. பட் ஃபார் மீ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா லைக் கூகுள் கிட்ட சர்ச் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் ட்ரை டு மினிமைஸ் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். அந்த வேர்ப்ஸ்லாம் கூட போட மாட்டேன். ஜஸ்ட் வந்து ஐ வாண்ட் சம்திங் அபவுட் சம் டாபிக் பேர் அண்ட் கிவ் மீ அந்த வேர்ட்ஸ் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ பட் வென் யூ கம் டு ChatGPT அது எல்லா ப்ராம்ப்டிங்கே டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் கிவ் மோர் டீட்டெயில்ஸ், எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஐ கெட் அ ரெஸ்பான்ஸ் பேக் அப்படின்றது இஸ் ஐ ஹவ் லேர்ன் சம்திங் நியூலி. ஸோ பாருங்க இப்போ வந்து செட் பண்ணிடுச்சு. நம்ம இன்ஃபேக்ட் கிளாஸ் லெவல் கூட என்ன கிளாஸ்லாம் சொல்லல. கிளாஸ் லெவல் அது அசியூம் பண்ணி லாஸ் ஆஃப் மோஷன் போட்டோம். லாஸ் ஆஃப் மோஷன் ஜெனரலா 11th ஸ்டாண்டர்ட்ல இட் வில் கம். ஓகே. சாப்டரா அங்கதான் நம்ம பாப்போம். அண்ட் டோட்டல் மார்க்ஸும் நம்ம கொடுக்கலாம். அதுவே அசியூம் பண்ணிருக்கு. அசியூம் பண்ணி இது பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி ப்ராம்ப்ட் பண்றோம், லைக் வாட் வி ஆர் ஆஸ்கிங் அண்ட் எல்லாத்தையும் டேக் பண்ண சொல்லிருந்தேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் தியரிட்டிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி அழகா டேக் பண்ணிருக்கு. ஸோ ஸ்டேட் 3 லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்திருக்கு. நியூமரிக்கல்ல வந்து ஃபோர்ஸ் ஆஃப் 20 நியூட்டன் இந்த மாதிரிலாம் அழகா இது பண்ணிருக்கு. அட்வான்ஸ் ரீசனிங்ல வந்து அதுவே ஒரு சிச்சுவேஷன் டிஸ்கிரைப் பண்ணிட்டு இதுல வந்து இந்த இதுல வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுது 3 சிச்சுவேஷன்ல. ஸோ இந்த மாதிரி கேட்டது 10 கொஸ்டின் வந்துருச்சு. நம்ம லிமிட் பண்ணிருக்கோம் பாருங்க. பிசிக்ஸ் டீச்சர்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் ஒன் கன்ஸ்ட்ரெயின்ட். செகண்ட் வந்து நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து லாஸ் ஆஃப் மோஷனை விட்டு வெளியில எங்கேயுமே இல்லை. அண்ட் as எல்லாமே பிசிக்ஸ் கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருக்கு. அண்ட் as a ஸ்கூல் லெவல் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம இதுல கேட்டிருக்கோம். ஸோ இந்த கான்டெக்ட் செட்டிங் அண்ட் திஸ் ப்ராம்ப்டிங் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, நமக்கு எவ்வளோ க்ளோஸா நம்மளோட நீடுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு. அண்ட் ஸோ இப்போ ChatGPT-ல எல்லாரும் ரொம்ப ரிலை பண்றோம். அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட்ஸ் வெல் அண்ட் குட். அதை நம்ம அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்மளும் அதோட சேர்ந்து எவால்வ் பண்ணுறதுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும்?
லைக் எல்லாத்தையும் அதுக்கிட்டே கேட்டு நம்ம வெறும் ஆன்சர் மட்டும் எடுத்துக்கணுமா, லைக் ஹவு டு லேர்ன் ஃப்ரம் இட், அதை புரிஞ்சுக்கிட்டு பண்றது. ஸோ ஹவு யூ ஹவ் மேனேஜ், பிகாஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க எவ்ரிடே லைஃப்ல, பட் at the same time you will also learn something out of it. You cannot just rely on it all, like something யூஸ் பண்ற அது எப்படி நம்ம கிட்ட இருந்து ட்ரெயின் ஆகுதோ நம்ம எப்படி அதுல இருந்து ட்ரெயின் ஆயிக்கலாம் அப்படி. இப்போ ஆக்சுவலா ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடியோட கம்பெனி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மெமரி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாட் தட் டஸ் இஸ், நம்ம என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறோமோ அதுல வந்து இம்பார்ட்டன்ட் சங்க்ஸ், சிக்னிஃபிகன்ட் சங்க்ஸ் வந்து இட் ஸ்டோர்ஸ் இன் இட்ஸ் மெமரி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும் போது நம்ம ஆல்ரெடி இதை பத்தி ஏதாவது இதே டாபிக் ரிலேட்டடா ஏதாவது கேட்டிருக்கோமான்னு அதை கனெக்ட் பண்ணி இட் இஸ் ஏபிள் டு கனெக்ட் த டாட்ஸ் அண்ட் கிவ் அஸ் அ பெட்டர் ஆன்சர், which is what we would want. So AI is also evolving with us, and that is how it is coming And up. how are we evolving with AI? Like நம்மளோட கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகணும்ல. We should. So I mean, நம்ம இப்போ சாட் ஜிபிடின்னு இல்லை, கூகுள் வந்ததுல இருந்தே நம்ம வந்து we've started relying on computers and mobile phones a lot. For example, we no longer navigate without a phone. ஃபோனை பார்த்து தான் இப்போ எங்கேயாவது சென்னையில் வந்து எங்கேயாவது அசோக் நகர் போகணும் ஃப்ரம் அடையார் அப்படின்னாக்கா மேப்ல போட்டுட்டு அது என்ன வழி சொல்லுதோ அந்த வழியில் நம்ம போக போகிறோம். We have forgotten most of the ways or routes other than the major main roads. for example, roots எதுக்கு phone numbersலாம் கூட, like I remember my grandfather used to remember all the phone numbers by heart. அவருக்கு தெரிஞ்ச அந்த 20 பேரோட நம்பரும் அப்படியே வச்சிருப்பாரு. But now even very close circle we tend not to remember. I mean, as always, with any technology for that matter, it has two sides to it. Like, we have to pick the best and also try to minimize the negatives. But நம்ம இந்த நெகட்டிவாகவும் பார்க்கலாம், or like we can also look at it positively. Like, எதுக்கு நம்ம இவ்வளோ நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்? Why should we waste our mental bandwidth in remembering so many numbers when we can get it in a second in our phone? அப்படி கூட நம்ம பார்க்க முடியும். It is releasing a lot of bandwidth for humans to do much more productive things in this evolving knowledge-based society and economy. So that is the way to move forward. For people like you it is fine, but for as students என்ன பிரச்சனைனா we don't tend to use our brain at all sometimes. So அந்த மாதிரி just some part get degraded. We have actually students in சொல்லணும்னா I get what you are coming to actually. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து the important aspect of learning, the process of learning நம்ம பார்த்தோம்னாக்கா more than understanding the concept like at the foundational level, first principle level is important. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா there needs to be some amount of practice. இப்போ மேத்ஸ்லாமே நம்ம வந்து வாட் இஸ் லைக் செட் தியரி அப்படின்னு சொல்லி ஈஸியாக படிச்சிடலாம். தியரிட்டிக்கலா படிக்கிறது இட்ஸ் வெரி ஈஸி. பட் எக்ஸாம்ல போயிட்டு நம்மளுக்கு என்னதான் தியரி இருந்தாலும் அந்த given 2 hours-ல to be able to solve those 20 questions or 30 questions, we need practice. So on the effort when the humans have to put, even though things have become simpler for students or humans, unless we put in the effort to regularly practice something, we will lose out, and adu mattum நம்ம விட்டுறோம். Yeah, that is something will make us stand out also, along with the AI, correct. So that is good, and I'll also share my screen. நானும் ஒரு சில prompts try பண்றேன். நீங்க அதை பார்த்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. How is my prompt and how it can be improved something. Sure. I think my screen is visible. Yeah. Okay. So இங்க வந்து பார்த்தா I just given a simple prompt. I want to filter high frequency noise in my signal using Python அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து it has given me some explanation first FFT எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து threshold கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து some filter coefficients and normal filter இது மாதிரி explain பண்ணிட்டு ஃபைனலாக பைத்தான் கோட் கொடுத்துருச்சு. And my prompt was just very simple. I want to filter high frequency noise in my signal. High frequency noise சொன்னதுனால it understood high frequency filter பண்ணிடணும். ஸோ லோ பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணணும்னு அதுக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அதுவே ஒரு அசியூம் பண்ணியிருக்கு 35 Hz. ஸோ சில இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்கோம், சில இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கல. லைக் இதுவே வந்து ஒரு சைனசாய்டல் சிக்னல்னு அசியூம் பண்ணி சைன் சிக்னலை போட்டுருச்சு.
So like you explained us with some other prompts, right? ஒரு physics teacher இருந்தாங்க, அவங்க வந்து question paper set பண்ணணும், இதுல அது நியூமெரிக்கல் தியரட்டிக்கல். ஸோ இந்த ப்ராம்ப்ட் வாஸ் வெரி கிளியர், அதால ரொம்ப கிளியராக கொடுக்க முடிஞ்சது. அண்ட் இது ஏன் நான் இந்த எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் யூ டெல் மீ லைக் ஹவு திஸ் ப்ராம்ப்ட் கேன் பி இம்ப்ரூவ்ட். நான் ஏன் காமிக்கிறேன்னா, ஸோ தட் ஜஸ்ட் கேன் காப்பி திஸ் கோட் ஈஸிலி. கூகுளில் சர்ச் பண்ணால் இதோட led to some other Stack Overflow or some other website. I have to search some part of it, அதை காப்பி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா பிளாட்டுக்கு தனியாக இன்னொரு காப்பி பேஸ்ட் பண்ணணும். லைக் ஒரு ஃபில்டர் கோஎஃபிஷியன்ட்ஸ் மாற்றணும்னா அதுக்கு தனியாக இது பண்ணணும். பட் இது வந்து எக்ஸாக்டாக கொடுத்துருச்சு. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் பேஸ்ட் இட் அண்ட் செக் இஃப் சப்போஸ் திஸ் வில் ஒர்க் ஃபார் மீ ஆர் நாட் அப்படின்றத நான் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். In the meantime, you tell me like how I can improve my prompting. இதுனா ஃபார் எக்ஸாம்பிள் எனி கோடிங் ஆக்டிவிட்டி நம்ம ப்ராம்ப்ட் பண்றோம் அப்படின்னாக்கா ஃபார் அஸ் டு லைக் இன்னைக்கு வந்து நம்ம இதை ப்ராம்ப்ட் பண்ணி எனக்கு இந்த கோடை கொடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இட் இஸ் கிவிங் தட் கோட், ஸோ வி வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் டுடே. பட் it so happens that we generate a lot of code and we come back to the same code after like a month or 2 weeks from now. We may not have the context to understand what the code is doing. So adukku na generally enna பண்ணுவேன் அப்படினாக்க whenever I'm asking an AI model to give me code, I'll also ask it to add enough detailed comments in each of the sections explaining what it is doing அப்படின்னு ஒரு சிம்பிள் லைன் ஆட் பண்ணிட்டா இதே கோட்ல வந்து ஈச் லைன் ஆர் ஈச் செக்ஷன்ல வந்து டீடைல்டா இங்க வந்து நான் இதான் பண்றேன், why I'm doing this, அந்த மாதிரிலாம் it will be able to add some context. Okay, but இப்போ யா ஃபைன். ஸோ இது ஜென்ரலாகவே சம் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணி தான் கொடுக்குது. பட் இஃப் யூ வாண்ட் இட் மோர் டீட்டெயில் வி கேன் ஆஸ்க் இட். அது ப்ராம்ப்ட்லேயே போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கமெண்ட் பண்ணி கொடுக்கும். மேபி அதோட பிளாட் வந்து ஒழுங்காக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆர் வி கேன் இம்ப்ரூவ் ஆன் இட். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகும்போது வீல் ஆல்சோ விஷுவலைஸ் அவுட்புட் இன் ஒன் சைட். அந்த அதர் சைடு நம்ம கற்றுப்போம். லைக் இந்த ஸ்டெப்புக்கு இதான் ரிசல்ட், இந்த ஸ்டெப்புக்கு இதான் ரிசல்ட். அண்ட் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்செப்ட் வைஸ் நமக்கு எல்லாம் கிளியராக இருக்கலாம், பட் பிளாட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஏஸ்தட்டிக்ஸ் லுக்ஸ் அதெல்லாம் வந்து லைக் கலர் அதெல்லாம் வந்து நம்ம இதை ChatGPT கேட்கும் போது இட் வில் மேக் இட் லுக் ஈவன் பெட்டர். ஸோ பார்க்கறதுக்கு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் தட் வில் இம்ப்ரூவ் அவர் பர்ஃபார்மன்ஸ் ஆர் எஃபிஷியன்சி, லைக் வாட் எவர் இட் இஸ். நம்மளோட அவுட்புட்டோட ஓவரால் ரிசல்ட் வில் இம்ப்ரூவ். பட் அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணாலும் அதை முடிஞ்ச வரைக்கும் யூ ஹேவ் டு லேர்ன் அண்ட் டூ இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் மண்டேன் ஒர்க் மாதிரி பண்ணாமல் லைக் இட்ஸ் அ வெரி ஹை எஃபிஷியன்ட் like thing. ChatGPT is something that is there in our present time, so we should maximize our learning using it, but and not degrade our brain, and that's something very important. But yes, it is really helpful for us to use it in everyday life, and we should use it, and at the same time we should also learn along with it. For example, like Mr. Bhuvanesh explained us about எப்படி கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அது போல் நம்ம கிடைக்கிற எக்ஸ்ட்ரா டைமை நம்ம ப்ராக்டிஸ்லேயும் லேர்னிங்லேயும் ஃபோக்கஸ் பண்ணும்போது இட் வில் பி ரியலி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ வில் see some more sessions on ChatGPT in the coming videos. So this is our first session, and thank you so much for joining us and giving us a detailed explanation. I think it was a very helpful, useful session, and I think the same audience will also feel. Thanks for joining us. Thank you for having me. Thank you. உங்களுக்கு இந்த கோட் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட் இமெயில் ஐடி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி 1 month ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். பட் பெர்ப்ளெக்ஸிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 year ஃப்ரீ வெர்ஷன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஹேவ் அ ஸ்டூடெண்ட் ஐடி, ட்ரை தட் வே ஆல்சோ. சப்போஸ் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கல உங்கள் இமெயில் ஐடிக்கு அப்படின்னா, யூ கேன் ட்ரை வித் திஸ் கோட்.